இப்ப பார்க்கக்கூடிய பிரீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஜெர்சி பிரீடு. பிரீடை பொறுத்தவரை எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிரீடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில நிறைய மாடுகள் வரும், ஹெச்எஃப்ல நிறைய வெரைட்டிஸ் வரும். ஆனா ஜெர்சியில இவ்வளவு அழகான ஒரு சூப்பரான வெரைட்டிகள் நம்ம பண்ணையில ரொம்ப வரல. ஏன்னா வருது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் 2 மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதமான காட்டு மேய்ச்சலுக்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாலோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட 22 லிட்டர் வரை கறக்கக்கூடிய மாடு. நம்ம நார்மலான பர்சன் கொடுக்கணும்னு இருந்தோம்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டர் தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்ம அதுக்கு கூடுதல் சொல்றது கிடையாது. இந்த மாடை பத்தி தெரியாத கஸ்டமர் நம்மள்ட்ட வரலாம், அதனால நம்ம கூடுதல் சொல்றது இல்லை. மாட்டை பொறுத்தவரை 22 லிட்டர் 23 லிட்டர் வரை தாராளமா கறக்கக்கூடிய பிரீடு. எல்லா விதமான தட்பவெட்ப நிலை தாங்கிறதால நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த மாட்டை நீங்க கொண்டு போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் எது வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கறவை கூட பண்ணைக்கு கறவை கூடின மாடுல ஜெர்சி மாடு வேணும்னா இந்த மாடை நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணலாம். எல்லா விதமான காட்டு மேய்ச்சல் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் மாட்டை பொறுத்தவரை. சரி.